ஏன் அவருக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, ஏன் அவ்வளோ மக்கள் நம்பினாங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் கேள்வியை முன் வச்சிங்க, உங்களை யாரும் மதிக்கல, இது மாதிரி 100 கேள்வி வச்சுருக்கிறீங்க. அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இல்லையா, அந்த வார்த்தையை நீங்கள் அவர் காப்பாற்றினாரா இல்லையா? நீங்கள் பேசின அடுத்த 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்களா இல்லையா? இதுதான் மாற்றத்துக்கான ஆட்சி. எப்போ தனக்கு பவர் வேணும், தன்னை காப்பாற்றினதுக்காக மக்களோட நலனை யோசிக்காமல் தன் சுயநலத்துக்காக கட்சியவே அடமானம் வைக்கலாம். வரலாறு நடக்காத விஷயத்தை பண்ணான்னு முடிவெடுத்தாரோ எடப்பாடியார் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு அவர் கதை. அவரோட கருத்துலாம் இனிமேல் எடுப்படவே படாது. லாஸ்ட் 5 வருஷத்தில் மக்கள் வந்து ஒரு கொடூரமான ஆட்சியை நடத்திட்டு மக்களோட குரவலை நெரிச்சு, அதை பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட குரவலை நெரிச்சு ஒருத்தனை போது உள்ள சவுக்கு சங்கன்ற ஒரு மனுஷனை சாவதான் அடிக்கல நீங்கள். அந்த மனுஷன் அவங்க அம்மாவை சாகடிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசுகிறவங்க அவங்கள பெரிய அப்படியே குறவை நெரிச்சு கருத்து சுதந்திரத்தை அழித்து மக்கள் நிம்மதியை கெடுத்து புஷ்பா படத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. புஷ்பா பாணியில் நம்ம முன்னாடி சோஃபா போதா ஏங்க ஊழலை பற்றியும் உங்களோட லாபி பற்றியும் சிண்டிகேட்டை பற்றி பேசுகிறீங்க. புஷ்பா சிண்டிகேட் மாதிரி இருக்குது, 2 கட்சிகள் பிளவுபட்டிருக்கு. உங்களுக்கு கடுப்பு சார், உதயநிதி சார். உங்களுக்கு கடுப்பு வந்து எடப்பாடி நீங்களும் ஒன்றா சேர்ந்து நல்லா சூப்பராக இன்னொரு 5 வருஷம் ஆஃப் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்க. சிவி சண்முகம் டீம் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு கடுப்பு, உங்கள் டீல் ஓகே ஆகலன்னு. நீங்கள் டீல் பேச எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே தெரியும் சார். நீங்களும் எடப்பாடி சார் ஃபோனில் பேசுறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு 20 மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்னது, அவர் சிஎம் கேட்டனால நீங்கள் உங்களுக்கு 20 மினிஸ்டர் நீங்கள் ஒத்துக்கிறது எல்லாமே தெரியும் சார். எல்லாமே கேள்விப்பட்டோம் நம்மளும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நடக்கிறதுனால நீங்கள் கடுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் அக்கறைப்போ செல்லத்துக்கு பிளவுபட்டிருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க. சிண்டிகேட்டை பற்றியா நீங்கள் பேசுகிறதா? நீங்களாம் சிண்டிகேட்டுக்கு மொத்த உருவம் சார் நீங்கள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, நான் நேற்றே சொன்னேன், அதாவது சட்டசபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபை நடக்கும்போது ஒரு படம் மாதிரி இருக்குது. ஒரு வேளை வந்து ஒரு உச்சத்தின் நடிகர் தற்போதைய சிஎம் அவர்கள் உள்ளே போனோடனே அங்கேயோ ட்ரெண்ட் செட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நிறைய சீன்ஸ் வந்து சட்டசபையில் வந்து இன்றைக்கி பிளாஸ்டாக இருந்தது. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து அந்த சட்டசபையில் நடந்த ஒரு விஷயங்கள் என்னென்னா, அந்த ஜோசியர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த சிஎம் விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் லீட் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரியாக போட்டிருந்தாங்க. நிறைய விமர்சனங்கள் வந்தது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், உள்ளபடியே என்னை பொறுத்தளவுக்கு விஜய் சிஎம் சார் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து அவர் பர்சனலாக வைக்கல எந்த தப்பும் கிடையாது. கூடயே ட்ராவல் பண்ண வைக்கலாம், அந்த எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு உயர் பதவியை கொடுத்து அரசாங்க வேலையை கொடுத்து அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த வகையில் ரைட்டுன்னு எனக்கு தெரில. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது என்னுடைய கருத்து, சரிங்களா? ஸோ அதே மாதிரி பல்வேறு கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எதிர்ப்பு அலை சட்டமன்றத்திலேயே எனக்கு தெரிஞ்சு அதுக்கான எதிர்ப்பு அலைகள் வந்தது. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்பா இவ்வளோ நல்ல சில பேர்லாம் பேசுவீங்கன்னு இப்போ தான்ப்பா தெரியுது. சும்மா பிளாஸ்ட் விடுறீங்களே சட்டமன்றத்தில், வந்து பிளாஸ்டாக இருந்தது உண்மையாகவே. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா, அக்கா என்னக்கா அந்நியார் என்ன செம்மையாக இருந்தது. உண்மையாகவே வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டது உண்மையாக நல்லா இருந்தது. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் திமுக இருந்தபோது இதே மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து சட்டமன்றத்தில் முடியலனா கூட
நீங்கள் எங்கெல்லாம் வந்து முடியுதோ ப்ரெஸ் மீட்டை வச்சோ இல்லைனா கண்டிப்பாக ஆர்ப்பாட்டங்கள் அறிக்கைகள்னு விட்டு பிளாஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கொலை, ஒரு 5 ரேப்பு கம்மியாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு போஜனம் நடந்திருக்கும். ஏன்னா எது சொன்னாலும் காதில் வாங்காத ஆட்கள் தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசின பேச்சை லாஸ்ட் 5 வருஷம் பேசியிருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்றது என்னோடய கருத்து. மக்களும் அதை சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசுனீங்களே, அதுக்காக நீ அங்கே பேச சிறப்பு நான் சொல்லிட்டேன், நான் தவறே சொல்லலை. நீங்களாம் எங்கேப்பா போனீங்க? ஒரு நாள் அமைதியாக இருந்தீங்களேப்பா. அப்போது என்ன பேசுகிறே ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்தீங்களா, என்ன அப்படின்றது புரியலையே. மக்களுக்கு நடக்காத கஷ்டமான விஷயங்களே கிடையாது. ஓகே, வருவோம். இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினச்ச கருத்து இதுதான். பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களுக்கு இதான் என்னோடய கருத்தாக நான் சொல்லிட்டேன். முக்கியமாக நான் பேசக்கூடியது, நீங்கள் ஒரு கருத்தை சேர்த்து வச்சிங்க. என்னென்னா, உங்கள் வீட்டு சம்பளத்தில் நீங்கள் கொடுங்க, ஆனால் கவர்மெண்ட் சம்பளம் அப்படின்ற போது அது நல்லா இல்லை. நீங்கள் இளைஞர்கள் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு எதை நீங்கள் முன்வைக்கிறீங்க? ஜோசியம் பார்க்குறவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான். நானும் இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கும் அந்த கருத்து ஓகே தான், இது என்னோடய கருத்து நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்பு உங்களாம் ஒரு ஆளாகவே மதிக்கலன்றதான் உண்மை. எந்த கட்சியுமே சரிங்க, உங்களை மதிக்கவே இல்லைன்றதான் உண்மை. நீங்கள் நம்மளாம் போங்க, எம்எல்ஏ கோவம் கூட படுங்க, தவறாக எடுத்துக்காதீங்க. ஆனால் சிஎம் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டது போல், இங்கே 100 பேர் 50 பேர் 100 எம்எல்ஏ வச்சவங்களாலும் சரி, இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்களாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலுமே எல்லா கருத்துலுமே ஒரே மாதிரி தான் ஏற்கப்படும்னு அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் அவர் காப்பாற்றினார். ஏன் அவருக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, ஏன் அவ்வளோ மக்கள் நம்பினாங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் கேள்வியை முன் வச்சிங்க, உங்களை யாரும் மதிக்கல, இது மாதிரி 100 கேள்வி வச்சுருக்கிறீங்க சரியா. ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இல்லையா, அந்த வார்த்தையை நீங்கள் அவர் காப்பாற்றினாரா இல்லையா? நீங்கள் பேசின அடுத்த 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்களா இல்லையா? இதுதான் மாற்றத்துக்கான ஆட்சி, இதுதான் மாற்றத்துக்கான அரசியல், இதுதான் மாற்றத்துக்கான தலைவர். இந்த ஆட்சியை தான் எதிர்பார்த்தாங்க. ஊரே வந்து பார்த்தீங்கன்னா இலவு கொட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு, இப்போ கிடையாது, போன ஆட்சியில் புலம்பிக்கிட்டு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் வீட்டை விட்டு எப்படியா வெளில வருது, ட்ரெயினில் எப்போ ட்ராவல் பண்ணுறது, முனைக்க கஞ்சா வைக்கிறான், எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு மொத்த பேரும் எல்லா ரோட்டுக்கு வந்துட்டான். ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். கூலி படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தீங்க, வைப் ஸ்டாலின்னு போய் பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கதறிட்டாங்க 4 வருஷமாக. இலவு சத்தம் மாதிரியே தான் இருந்தது. பாவம், ஓலை சத்தம் கேட்டே இருந்ததுங்க. உண்மை இது. கொஞ்சமாவது மதிச்சிங்களா? நீ என்னமோ நீ பேசுகிற உதயநிதி அவர்கள் க்ளீனாக பக்காவாக எழுதி கொடுத்துறானுங்க ஸ்கிரிப்டு. நல்லா இருந்தது. இதே மாதிரி எத்தனை நாட்கள் மக்கள் புலம்பி தள்ளியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதே எதிர்கட்சியில் உட்காந்துருக்கும் போது எடப்பாடி அவர் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருப்பார். மதிச்சிங்களா? கொஞ்சமாவது மதிச்சிங்களா? இதில் வேறு நீங்கள் ஒரு குறைய சொல்கிறீங்க. அதாவது பயந்து போய் தான் சிஎம் அவர்கள் 2 இடத்துல அவர் நின்னார். காமெடி பண்ணாதீங்க சார், காமெடி பண்ணாதீங்க. உங்கள் ஆட்சி 1 லட்சத்துக்கு தான் உங்களுக்கு கிடைச்ச பரிசு. கொட்டி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. திரும்ப பதில் கொடுத்தாரு சிஎம் கூட இருந்ததா பேசுகிறதுக்கு. உண்மையாகவே என்னன்னா, அது படிக்கும் போதே கேவலமாக இருந்தது சார். அதை படிக்கும் போதே ரொம்ப அசிங்கமாக இருந்தது. உங்களுக்கு கொடுத்த பதில் நினைக்கும் போது என்னடா இது, நம்மளுக்கே இவ்வளோ அசிங்கமாக இருக்க, உதயநிதி எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாப்ல அப்படின்ற மாதிரி தான் சார் எனக்கு தோணுச்சு. உங்களோட மூத்த அமைச்சர்களும் முக்கியமாக கொளத்தூரில் இதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க பரிசு. மக்களின் மனநிலை, உங்கள் கட்சி மீது, உங்கள் ஆட்சி மீது மக்கள் வைத்திருந்த மனநிலை தான் இந்த தேர்தலுக்கான பிரதிபலிப்பு. நாங்கள் பயந்து போய் நின்னமானதெல்லாம் விடுங்க அப்படின்னு அடித்தாங்களா? தேவையா? என்ன சார், ராங் சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது, மாதிரி எப்படி நடத்தணும் ஆட்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் கருத்துக்களை முன்வைங்க, அவதூறுகளை பரப்பக்கூடாது, சும்மா இந்த டைலாக்லாம் விடக்கூடாது சார். நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கருத்து சொன்னாலும், ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு பாவங்க, 2ஆக பிரிஞ்சிருக்கு. எடப்பாடியார்லாம் நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் மக்கள் ஏற்கக்கூடிய மனநிலை கிடையாது. ஏன்னா அவர் துரோகி ஆகிட்டார். உள்ளபடியே வருத்தமாக இருந்தாலும் கூட அதுதான் உண்மை. எப்போ தனக்கு பவர் வேணும், தன்னை காப்பாற்றினதுக்காக மக்களோட நலனை யோசிக்காமல் தன் சுயநலத்துக்காக கட்சியவே அடமானம் வைக்கலாம், வரலாறு நடக்காத விஷயத்தை பண்ணலான்னு முடிவெடுத்தாரோ எடப்பாடியார் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு அவர் கதை. அவரோட கருத்துலாம் இனிமேல் எடுப்படவே படாது. லாஸ்ட் 5 வருஷத்தில் மக்கள் வந்து ஒரு கொடூரமான ஆட்சியை நடத்திட்டு மக்களோட குரவலை நெரிச்சு, அதை பேசக்கூடிய ஜேர்னலிஸ்டோட குரவலை நெரிச்சு, ஒருத்தர் போது உள்ள சவுக்கு சங்கன்ற ஒரு மனுஷனை சாவதான் அடிக்கல நீங்கள். அந்த மனுஷன் அவங்க அம்மாவை சாகடிச்சு, இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசுகிறவங்க அவங்கள பெரிய அப்படியே குரவை நெரிச்சு, கருத்து சுதந்திரத்தை அழிச்சு,
மக்கள் நிம்மதியை கெடுத்து சின்ன குழந்தைங்க வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துனா நீங்கள் பண்ணல, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ கன்றாவையாக இருந்தது. இப்போலாம் மக்கள் சொல்றது உங்கள் காதில் விழல, மக்கள் பேச எதுவும் உங்கள் காதில் விழல. சட்டமன்றத்தை எவ்வளோ பேசுனாங்களே பார்த்தீங்களா, பேச உடனே நடக்குது வேலை, உடனே நடந்ததா 2 ஹவர்ஸில் மதிச்சாங்களா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? பிரேம்நாத் அவர்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட அவங்க என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, மக்கள்கிட்ட அவங்க என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? எப்போ போய் திமுக அரசாங்களோ அப்போவே அழிஞ்சு போச்சு அந்த கட்சி, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனாலும் கூட சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரோ என்ன பேசினாரோ அதை நிறைவேற்றிருக்காருங்க, அதை நிறைவேற்றாரு, உடனே பண்ணுறாரு, நோட்ஸ் எடுக்கிறாரு, சொல்கிறத கவனிக்கிறாரு, எல்லாத்தையுமே எழுதுறாரு. டாஸ்மார்க் இங்கே மூடிட்டாங்க திறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாமக சேர்ந்தவங்க, நோட்ஸ் எடுக்கிறாரு. டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொன்னாங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா 25 50 டாஸ்மார்க்கை மூடி இருக்காங்க, லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளோ இடங்கள் டாஸ்மார்க் இருக்குது, இதெல்லாம் மூடி இருக்கும்னு சொல்லிட்டு உடனே சரவணை காரணத்தனமாக சிரிச்சுட்டு திமுகவோட பேரையும் அசிங்கப்படுத்த ஸ்போக்ஸ் பர்சன், கடையே இல்லை லிஸ்ட் அமிச்சாங்க, எந்தெந்த இடத்துல எவ்வளோ என்னென்ன கடை இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோகள் இருக்குது, கல்லூரி முன்னாடி எவ்வளோ இருக்குது, மசூதி முன்னாடி எவ்வளோ இருக்குது, பள்ளிகள் முன்னாடி எவ்வளோ இருக்குது, லிஸ்ட் அமிச்சாங்க. எதுவுமே தெரியாமல் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறது. சொல்ல ஒவ்வொன்றையும் நடத்திக்கிட்டே வராங்க. இப்போ காலைல ஒரு விஷயத்தை வைக்கிறீங்களா, மதியானம் செய்கிறாங்க. ஆனால் உங்கள் முன்னாடி உங்கள் காது கேட்டும் உங்கள்கிட்ட உங்களை பார்க்க வந்தோம், டிவியில் கதறாங்க, எவ்வளோ விஷயங்கள். ஏங்க ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய போட்டு ஒருத்தர் போட்டு அடித்து தூக்கி போட்டு என்ன எவ்வளோங்க பண்ணல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததா? ஒரு சேனலில் வந்து பார்த்தா ஜேர்னல் தூக்கி போட்டு மெதிச்சிட்டு திமுக சேர்ந்த எம்எல்ஏ, இன்னொரு சேனலில் வந்து ஸ்டாலின் சார் உட்காந்து ஏதோ டிபேட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்தியா டுடே நடத்தின ஒரு கான்க்ளேவ்னு நினைக்கிறாரு, இஃப் ஐம் நாட் ராங். இதே சிஎம் விஜயா இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இப்படி பேசியிருந்தாலும் கூட தூக்கி போட்டு சாத்திருப்பாங்க, முடிச்சு விட்ருப்பாங்க. பண்ணுற தைரியம் வருமா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டாங்க, ரைட், ஓகே, கரெக்ட், என் கருத்தையும் நான் சொல்லிட்டேன். உடனே அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறீங்க, அதெல்லாம் அவதூறு. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா, க்ளீனாக பண்ணிட்டாங்க, அவதூறு பரப்பக்கூடாது. பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த குரங்கு அது சார், அது குரங்கு பொம்மை சார் அப்படின்னு வந்துடுமா வடிவேல் சொல்லுவாப்பில், அந்த மாதிரி தான் உங்கள் கதைலாம். பேசலாம் தகுதியே இல்லாமல் ஆயிடுச்சுங்க. நீங்கள் அந்த மாதிரி எதிர்க்க நிற்கும் போது நீங்கள் இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் கேட்குறீங்களே, இந்த பக்கம் இருக்கவங்க எவ்வளோ கூட சொல்லியிருப்பாங்க இந்த 5 வருஷமாக. மதிச்சிங்களா, செஞ்சிங்களா ஏதாவது மக்களுக்கு? இன்றைக்கி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் உடனே எவ்வளோ முடியுமோ அதை ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஏங்க நான் உண்மையாக பாராட்டுறேங்க. மக்களுடைய கருத்தை சட்டசபையில் இருக்க மற்றவங்க அது ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் 10 எம்எல்ஏவாக இருக்கட்டும், அந்த கட்சியை மதித்து அந்த கருத்துக்களை மதித்து அதை வரவேற்று உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க தெரியுமா? பாராட்டணுங்க, அதை பாராட்டணும். அவங்க செஞ்சது ரைட், ஓகே, அது ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயம், ஓகே, இந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம், கரெக்ட், இதேமாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கணும், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பேச்சு வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த கருத்தை முன் வச்சு தான் நம்ம இதை பேசுகிறோம். இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்களோட ஆட்சியெல்லாம் தயவு செஞ்சு தான் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் தூக்கிட்டுலாம் வந்துடாதீங்க. எங்கெல்லாம் கேள்வி கேட்க உங்களால் தகுதி இல்லை, இருந்தாலும் கரெக்ட், சட்டமன்றம்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகணும். அவதூறுகள் எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தகுதியே கிடையாது. உங்களுக்கு அதிகபட்சமாக கொடுத்து இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு போகலாம். ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு போனால் வேலை நடந்துடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4.25 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சியே முடிய போகும்போது வந்து எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்து பாத்ரூமை திறந்துக்கிட்டு ஏசி பஸ் ஸ்டாப்பை திறந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணது நீங்கள். அது வரைக்கும் ஒரு வேலையும் பண்ணல. 2.5 வருஷமாக கொடுக்க வேண்டிய மகளிர் தொகையை 2 வருஷமாக கொடுக்காம கடைசியாக தான் கொடுத்தீங்க. மனசாட்சியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள்லாம் அந்த அரசு ஆசிரியர்களுக்கு போக வேண்டியதாக என்னென்ன உருட்டுனீங்க. சேகரபாபு போய் 150 நாட்கள் ஜூஸ் கொடுத்தாரு, நம்மளுடைய துப்புரவு பணியாளர்னு நினைக்கிறேன், பின்வாசல் வழியாக ஓடினீங்க. ஏங்க இதெல்லாம் யாரும் மறக்க மாட்டோம். இப்போ பாருங்க, சிஎம் சார் வந்து எல்லாரும் வீட்டுக்கும் போனாருன்னா அது அரசியல் மாண்பு, ஒரு மரியாதை. நீங்கள் சும்மா உட்காந்து கேட்டுன்னு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் பேசாமலாம், அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. உங்கள் ஆட்சி மாதிரி மட்டமாக ஒரு ஆட்சி நடக்கலை, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டே வரக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்களா உடனடியாக நடக்கும், நடக்கலையா நாங்களே அதை கேள்வி கேட்போம். நீங்கள் யோகியா மாதிரி காமிச்சக்கூடாது. புஷ்பா படத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. புஷ்பா பாணியில் என்னமோ முன்னாடி சோஃபா போதா ஏங்க ஊழலை பற்றியும் உங்களோட லாபி பற்றியும் சிண்டிகேட்டை பற்றி பேசுகிறீங்க. புஷ்பா சிண்டிகேட் மாதிரி இருக்குது, 2 கட்சிகள் பிளவுபட்டிருக்கு. உங்களுக்கு கடுப்பு சார், உதயநிதி சார், உங்களுக்கு கடுப்பு வந்து எடப்பாடி நீங்களும் ஒன்றா சேர்ந்து நல்லா சூப்பராக இன்னொரு 5 வருஷம் ஆஃப் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்க. சிவி சண்முகம் டீம் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு கடுப்பு, உங்கள் டீல் ஓகே ஆகலன்னு. நீங்கள் டீல் பேச எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே தெரியும் சார். நீங்களும் எடப்பாடி சார் ஃபோனில் பேசுறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு 20 மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்னது அவர் சிஎம் கேட்டனால உங்களுக்கு 20 மினிஸ்டர் நீங்கள் ஒத்துக்கிறது எல்லாமே தெரியும் சார்.
எல்லாமே கேள்விப்பட்டோம் நம்மளும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நடக்கலனால நீங்கள் கடுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் அக்கறை என்ன அக்கறைப்பா செல்லத்துக்கு பிளவுபட்டிருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க. சிண்டிகேட்டை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதா மொத்தம் நீங்களாம் சிண்டிகேட்டுன்னு மொத்த உருவம் சார். நீங்கள் மொத்த உருவம் நீங்கள். அதுலேயும் ஒரு அல்டிமேட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிண்டிகேட் மொத்தமும் உங்கள் குடும்பம், நீங்கள் உங்கள் குடும்பம் மொத்தமாகவே நீங்கள் கட்சியை நடத்தலை, நீங்கள் அரசாங்கத்தை நடத்தலை, நீங்கள் நடத்துனதே சிண்டிகேட் தான். நீங்கள் நடத்துனதே ஒரு சிண்டிகேட் அரசு தான். புஷ்பா படம் மாதிரி ஒரு சோஃபா போச்சா, அப்புறம் இவர் பின்னாடி போனாரா, அங்கேருந்து ஒரு 15 பேர் 20 பேர் நாங்கள் எடுத்துக்கினாங்களா. ஏன்னா உங்களால் ஆட்சி அமைக்க முடியல, ஆட்சி அமைக்க இன்னும் வந்து பார்த்தா மிச்சம் மீதி இருக்கிற நிம்மதிக்கு எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கு தமிழ்நாடு. சிண்டிகேட்டை பற்றினா நீங்கள் பேசுனீங்க. எப்படி சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் நடத்துனதே ஒரு சிண்டிகேட் ஆட்சி தான் சார். நீங்கள் நடத்துனதே ஒரு சிண்டிகேட் ஆட்சி தான். அதில் மொத்தமும் குடும்பம் தான் இருக்கிறாங்க. வெறும் லாபி தானே பண்ணீங்க. நீங்கள் எங்கே ஆட்சி பண்ணீங்க? கார்பரேட் கம்பெனி தான் எடுத்துனீங்க. ஒரு மனுஷன் இப்போ தான் 3ஆவது நாள் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே சொல்கிற விஷயம்னா டக்குன்னு செஞ்சுட்டு இருக்காங்க, ரிசீவ் பண்ணி பண்ணுறாங்க. உடனே உட்காந்து ஒரே டைலாகாக விட்றீங்கப்பா. எப்பா சாமி பாருங்கள், சிம்பிளாக முடிக்கிறேன். கவுண்டமணி சொல்லுவார், டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாரும் இந்த ஊருக்கே தெரியுன்ற மாதிரி நீங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? அதனால் இந்த டகால்ட்டி வேணாம்னா கொஞ்சம் வேணாம் சார். டீசெண்டாக கரெக்டாக அவதூறு பரப்பாமல் ஸ்டேட்மெண்ட்ஸை வைங்க, ப்ராப்பராக பேசுங்க, ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. உட்காந்துக்கிட்டு உருட்ட ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த மக்கள் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து சட்டசபையில் நடந்த முக்கியமான விஷயங்களில் இந்த ஒரு விஷயம் நம்ம பேசணும். ஒன்று உதயநிதி அவர்கள் பேசின இந்த கருத்துக்கள், இந்த புஷ்பா மாதிரி சிண்டிகேட் மாதிரி அப்படி போகுது இப்படி போகுதுன்னு. இன்னொன்று இந்த ஜோசியரோட விஷயம். இது 2 தான் வந்து முக்கியமாக நம்ம பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தது. நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உறவுகள் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ஷேர் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உறவுகளால் நாள் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். லவ் யூ ஆல். நன்றி, வணக்கம்.